வணக்கம்ங்க. இன்னைக்கு சண்டே சமையல். நம்ம என்ன சமையல் பண்ணோன்றத பார்க்கலாங்க. இன்னைக்கு நான் செட்டிநாட் மட்டன் குழம்பு தான் வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கன் 65 பண்ணியிருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். சுட சுட சாதம் வடித்து விட்டுருக்கேங்க. இப்போது அதெல்லாம் நம்ம மெதுவாக எப்படி செய்கிறதுன்றத உங்களுக்கு டீட்டெயில் வீடியோவாக காமிச்சிருக்கேன். அதை ஒன்றொன்னா நம்ம இப்போ எப்படி பண்ணுறோன்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது நான் 3/4 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேங்க. அதை நான் கழுவி க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது அதுக்கு தேவையான மசாலா என்ன அரைக்க போகிறோன்றதுக்காக நான் இஞ்சி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாமே உரித்து எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு என்ன தேவைன்னா 4 தக்காளி, அப்புறம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், சோம்பு, சீரகம், மிளகு அதையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாமே நம்ம எடுத்து மிக்சியில் போட்டு மை போல் நல்லா அரைச்சிக்க போகிறோம். நம்ம அரைச்சிட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்க்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் ஒன்றா சேர்த்துக்கிறேன். இஞ்சி, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, அப்புறம் இந்த தக்காளி, தேங்காய், சோம்பு, சீரகம், மிளகு. இது மிளகு, சீரகம், சோம்பு இதுதான் இந்த செட்டிநாட் மசாலான்றது. நான் இந்த பட்டை, கிராம்பு அதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பிடிக்காது. நான் இந்த மாதிரி செய்கிறது தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குங்க. இது போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது இந்த மாதிரியும் வைப்பாங்கங்க. இது ஒவ்வொன்று ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைலில் வைப்பாங்க. நான் இப்படி தான் வைக்கிறது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை பச்சையாக அரைச்சி செய்து வச்சு பாருங்கள். குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், மிக்சியை நான் அரைச்சி எல்லா பொருளையும் மை போல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்னன்றதை பார்க்கலாம். இப்போ நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கிண்ணத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன். மிளகா பொடி வீட்டு மிளகா பொடிங்க, நம்ம வீட்டில் அரைச்சது, அதையும் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி மேலாப்பில் போடுறதுக்காக கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேவைங்க. இப்போது நம்ம குழம்பை எப்படி வைக்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். நான் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டேன். நான் நல்லெண்ணெயில் தான் செய்கிறேன். நான் நல்லெண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 2லேருந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அதை ஊற்றிட்டு அது காஞ்ச உடனே நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய், அந்த கிராம்பு, ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். தாளித்த பிறகு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சின்ன வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அது சின்ன வெங்காயம் கலர் மாறி வரும். அது ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக மாறும் இல்லையா, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நம்ம வதக்கிட்டு கலர் மாறிடுச்சு பாருங்கள், அது வரைக்குமே நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கணும். இப்போ நம்ம மட்டனை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து இதோட சேர்த்துக்கலாம். மட்டனையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதக்கணுங்க. அந்த எண்ணெயில் நல்லா மட்டனை வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் வதக்குனாதான் மட்டன் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் எண்ணெயில் நல்லா வதக்குறேன். நல்லா 5 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் உப்பு சேர்த்துக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இப்போது உப்பு சேர்த்த பிறகு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். மட்டன் அந்த நிறம் மாறி வந்துடுச்சு பாருங்கள், அது மாதிரி மாறி வந்துடணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குனாதான் மட்டன் நம்மளுக்கு அந்த ஒரு மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். நான் மஞ்சத்தூளும் போட்டு அது திருப்பி நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மிளகா பொடி, அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போது மிளகா பொடி நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் நம்ம வீட்டில் எல்லா குழம்புக்கும் இந்த மிளகா பொடி தான் சேர்த்துக்கிறதுங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன் நான். இப்போது நம்ம இந்த மாதிரி மிளகா பொடி, மஞ்சள் பொடி, உப்பு போட்டு மட்டனோட நல்லா வதக்கும் போது மட்டனில் உப்பு, காரம் எல்லாமே நல்லா நம்மளுக்கு பிடிச்சி மட்டன் சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டேன். மட்டன்லேருந்து லேசாக தண்ணி வர ஆரம்பிக்குது. இந்த டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அது அந்த வெங்காயம், இஞ்சி எல்லாம் நம்ம பச்சையாக போட்டிருக்கிறோம் இல்லையா,
அது எல்லாமே நல்லா வதங்கி அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போகிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை வதக்கிக்கணும். வதக்கிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டேஜ்லேயே விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு குக்கரை மூடிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி போல் வரும். நம்ம வேணாம் இப்போ தண்ணியாக கொஞ்சம் குழம்பு மாதிரி ஊற்றி சாப்பிடணுன்னா ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு குக்கரில் விசில் விட்டோன்னா நல்லா நம்மளுக்கு குழம்பு வாசனையாக வந்துடும். இப்போ நான் குழம்பு தாங்க வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 1.5 டம்ளர்லேருந்து 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரை வந்து நம்ம மூடிடலாம். அதுக்கு முன்னே கொத்தமல்லி தழை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம மேலாப்பில் தூவி விட்டுடலாம். நம்ம தூவிட்டு குக்கரை மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 6 விசில் விடணுங்க. ஏன்னா மட்டனை வந்து நம்ம முன்னாடியே வேக வைக்கல இல்லையா, அப்படியே தான் சேர்த்து வதக்கியிருக்கோம். நம்ம முதையே வேக வைக்கிறோன்னா உடனே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். அதனால் குக்கரை மூடிட்டு நம்ம ஒரு 6லேருந்து 7 விசில் நல்லா விட்டோன்னா மட்டன் நல்லா பூ போல் வெந்து வந்துடுங்க. இப்போ விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்துடுச்சு. நான் குக்கரை திறந்து காட்டினு பாருங்கள். குழம்பு நல்லா கமன்னு ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போது குழம்பு நல்லா கலக்கிட்டு மட்டன் வெந்திருக்கான்னு பார்த்துடலாம். பாருங்கள், தண்ணியாக நல்லா குழம்பு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு மட்டன் எடுத்து அப்படி நசுக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா பூ போல் வெந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம். ரசத்துக்கு மிக்சி ஜாரில் வந்து நான் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெள்ளைப்பூடு, புளி, 2 தக்காளிங்க, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேங்க. கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வானலியில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கிறேன். அது வெடித்த உடனே நம்ம வந்து காஞ்ச மிளகாய் ஒரு 2 மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டுக்கிறேன். நான் கிள்ளி போட்டுட்டு அது வறுத்த உடனே கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகும். இந்த மாதிரி ஒரு முறை ரசம் வச்சு பாருங்கள், நல்லா சூப்பு மாதிரி இருக்குங்க டேஸ்ட்டாக. இப்போ எண்ணெயிலே நல்லா அதை ஒரு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது ரசத்தில் வச்சுட்டு உப்பு போட்டுட்டு மூடி வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகி வந்துடுங்க. இப்போ தாளித்து விட்டுட்டேங்க. ரசம் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக ரெடி ஆகி வந்துடுச்சு. நான் அரைக்கும் போதே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு தான் அரைச்சிருக்கேங்க. எல்லாம் கலந்து விட்டு வச்சோன்னா ரசம் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நுரைச்சி வருங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. ரசம் வந்து கொதிச்சிச்சின்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி கரிப்பு தன்மை மாதிரி வந்துடும். அதுக்காக தான். இப்போது அடுத்தது நம்ம சிக்கன் 65க்கு மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது சிக்கன் 65க்கு எல்லாம் போடுற மாதிரி தாங்க. இஞ்சி, பூண்டு, லெமனு, மிளகாத்தூள், கரம் மசாலா, கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு பெரட்டி வச்சுருக்கேன். அதை ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. இப்போது நம்மளுக்கு சிக்கன் 65, சாதம், குழம்பு, ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வாழை இலையை போட்டு நல்லா பரிமாறி சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லி. செய்து பார்த்து பாருங்கங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.